சிந்திக்க சொல்லக்கூடிய மார்க்கம், முன்னோர்களை சொல்லி வழிகெடுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இன்னைக்கு மௌலூத ஓதுறவங்க, தர்காவை ஆதரிக்கிறவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? எங்கள் முன்னோர்கள் செஞ்சார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பிரச்சாரம் பண்ணும்போது, உத்துருக்கு மா யகூலு ஆபாவுக்கும், மக்களே உங்கள் முன்னோருடைய பேச்சுக்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். முன்னோர் பேச்சு பேசாதீங்க, சத்தியத்தை நீங்க விளங்கணும். அதுக்கு தடையாக இருப்பது எது? முன்னோர்கள் மீது உள்ள பக்தி. அத்தா சொன்னாரு, நன்னா சொன்னாரு, நன்னி சொன்னாங்க, ராதா சொன்னாங்க, அத்தம்மா சொன்னாங்க, அதை உள்ளத்திலே வைத்தால் அந்த உள்ளத்துக்குள்ளே சத்தியம் போகாது. சத்தியம் உள்ளக்குள்ள போறதாக இருந்தால் முன்னோர்கள் பக்தியை கலட்டி வச்சிட்டு குர்ஆனை விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை புரிய வேண்டும். நம்முடைய ஜமாத் அப்படிப்பட்ட பணிகளைத்தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரு அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கை எனும் ஒரு தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இஸ்லாம் என்றாலே ஓரிரை கொள்கைதான். ஒரே ஒரு இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். ஆனால் அந்த மக்களுக்கே ஓரிரை கொள்கை என்றால் என்ன என்று விளக்கி சொல்ல வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படை என்ன என்று ஒரு முஸ்லீமிடத்திலே நாம் கேட்டால், கலிமத்து தௌஹீத் என்றால் என்ன, ஏகத்துவ கலிமா என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அனைவருமே சொல்லுவோம். வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி அவர்கள் அந்த இறைவனுடைய தூதராக இருக்கின்றார்கள். இதை தெரியாத எந்த முஸ்லீமும் இருக்க முடியாது. இதுதான் ஓரிரை கொள்கை என்பது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அவன் காற்றை வணங்கக்கூடாது, அவன் கடலை வணங்கக்கூடாது, அவன் சூரியனையோ சந்திரனையோ வணங்கக்கூடாது, அவன் முன்னோர்களை வணங்கக்கூடாது, யாரை வணங்கக்கூடாது, இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் கூறிய பொருள். இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பன்னெடுங்காலமாக இஸ்லாமிய பாரம்பரியத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். 6 தலைமுறைகளாக, 7 தலைமுறைகளாக, 10 தலைமுறைகளாக நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையே புரியாமல் தான் இருக்கின்றார்கள். இது வேதனையான ஒரு விஷயமும் கூட. எனவேதான் ஓரிரை கொள்கை என்றால் என்ன என்பதை முஸ்லிம்களுக்கே நாம் விளக்க வேண்டியிருக்கின்றது. இந்த தலைப்பின் கீழ் அமைந்த சில செய்திகளை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். இந்த உரையை கேட்கக்கூடிய மக்கள், நீங்கள் வீடுகளில் இருந்து கூட கேட்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை தயவு செய்து கேளுங்கள். ஏன்னா தமிழகத்திலே இன்று எங்களை எதிர்க்கக்கூடிய மக்கள், அதில் அநேக மக்கள் எங்கள் பேச்சுக்களை கேட்பதே இல்லை. அவர்களுடைய காது எங்கள் பேச்சை கேட்கல, அவர்களின் கண்களோ எங்கள் எழுத்துக்களை வாசிக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் எங்கள் மீது சுமத்துகிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவர்கள் குழப்பவாதிகள், இவர்கள் வகாபிகள், இவர்கள் மார்க்கத்தை மாற்றி மாற்றி பேசுவார்கள், கருப்பை வெள்ளை என்று விளக்கம் அளிப்பார்கள், அவுலியாக்களை திட்டுவார்கள், நபிமார்களை ஏசுவார்கள், முன்னோர்களை பற்றி குறை சொல்வார்கள். இப்படியெல்லாம் எங்களை பற்றி விமர்சனங்கள் இருக்கு. நாம் யாரையும் திட்டுவதற்காகவோ யாரையும் புகழ்வதற்காகவோ நாம் இந்த மேடையை அமைக்கல. தமிழகத்திலே பரவலாக ஒரு கூட்டம் போடப்படுதுன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, தங்கள் இயக்க தலைவர்களை பற்றி புகழ் பாடுவார்கள், அல்லது பிற கட்சிக்காரர்களை, பிற இயக்க தலைவர்களை பற்றி வசை பாடுவார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய கூட்டங்கள் இந்த 2க்காகவும் நடத்தப்படுறது கிடையாது. எங்கள் கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அழகிய முறையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் அருள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எங்கள் பிரச்சாரத்தை கேட்கவே கூடாது என்பது
சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியாது. ஏன்னா மார்க்க விஷயத்தை பேசுகிறோம். இதை கேட்கக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இறை மறுப்பாளர்கள் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்களாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன். அந்த இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் காது கொடுத்து கேட்காதீர்கள் என்று பிரச்சாரம் பண்ண. மக்கா காஃபிர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களாம். என்ன பிரச்சாரம்? கேட்றாதீங்க, அவங்க சொல்றதை கவனிக்காதீங்க. அதையே தான் இன்னைக்கு இவங்களும் சொல்றாங்க. எனவே எங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து கேளுங்கள். ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் விருப்பம். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. 1980களிலே இருந்து தர்கா வழிபாட்டிற்கு எதிராக, தாயத்திற்கு எதிராக, தரிகாவிற்கு எதிராக, மௌலிதுக்கு எதிராக, மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக, வரதட்சணைக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். யாரையுமே நாங்கள் கட்டாயப்படுத்துறது கிடையாது. தர்காவுக்கு போறவரை பிடிச்சி ஒரு போஸ்ட் மரத்தில் கட்டி வச்சு இந்த தர்காவுக்கு போகாதன்னு எங்கேயாவது தடுத்திருக்கிறோமா? சொல்லுவோம், பிரச்சாரம் செய்வோம். ஏற்றுக்கொண்ட நம்ம பக்கம் வருவார், ஏற்காதவர் தர்காவுக்கு தான் போவார். அது அவருக்கு அல்லாஹ்வுக்கு உள்ளதுன்னு விட்டுருவோம். மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. லா இக்ரா ஃபித் தீன் கத் பையன ருஷ்து மினல் கை. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே. மார்க்கத்தில் கட்டாயம் என்பது இல்லை, நிர்பந்தம் இல்லை. சத்தியமும் அசத்தியமும் தெளிவாகிவிட்டது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷாஃபல் யுமின் வமன் ஷாஃபல் யக்ஃபுர். விரும்புகிறவர் இதை ஏற்கலாம், இந்த மார்க்கத்தை ஏற்கலாம். விரும்புகிறவர் இதை மறுக்கவும் செய்யலாம், அவர் விருப்பம். ஆனால் ஒன்று இருக்கிறது, இதை மறுத்தவருக்கு மறுமை இருக்கிறது, நரகம் இருக்கிறது. அதை அவர் அஞ்சிக் கொள்ள வேண்டியது. உலகத்தை பொறுத்தவரையிலே யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான அடிப்படை. இதுதான் எங்களுடைய அடிப்படையாகவும் இருக்கிறது. எனவே இந்த பேச்சை கேட்டதுக்கு பிறகு இதை ஏற்றாலும் மறுத்தாலும் உங்கள் விருப்பம். நாங்கள் சொல்வது என்ன, என்ன சொல்றோங்கிறத கேளுங்கிறது தான். இப்ப தலைப்புக்குள்ளே நான் வருகிறேன். இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கைன்னு சொல்றோமே, இஸ்லாம் என்பதே ஓரிரை கொள்கை தானே. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், நாங்கள் அல்லாஹ் மட்டும்தானே வணங்குறோம், அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் வணங்குவதில்லையே என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஓரிரை கொள்கை என்ற வார்த்தையை ஒரு லேசாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிட்டு போகலங்க. அல்லாஹ் மட்டும் வணங்கு, மற்றவங்களை வணங்காத அப்படின்னு கடந்து போயிருந்தா அது வேறு. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பரந்துபட்ட ஒரு பொருள் இருக்கிறது. இறைவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அந்த இறைவனுக்கு நிகராக நாம் யாரையும் ஏற்படுத்தக்கூடாது. இறைவனுடைய இடத்திலே இன்னொருத்தரை வைக்கக்கூடாது. இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை இன்னொருத்தருக்கு செய்யக்கூடாது. இறைவனை நம்புவதை போல இன்னொருத்தரை நம்பக்கூடாது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இன்னொருவருக்கு இருப்பதாக எண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் நம்பிவிட்டால் அவர் ஏகத்துவ கொள்கையை விட்டு வெளியே போய்விடுவார். அதாவது ஓரிரை கொள்கைக்கு மாற்றம் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் மறுக்கிறார்னு சொன்னா ரெண்டு அல்லாஹ்னு சொன்னாதான் மறுக்கிறார் அர்த்தம் இல்லை. ஒரு அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே அந்த இறைவனுக்கு நிகராக இன்னொருவரை வைத்து விட்டால் அங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு அவுலியாவுக்கு இருக்கு, இன்னொரு மனிதருக்கு இருக்கு என்று ஒருத்தர் நம்பிவிட்டால் அவரிடத்தில் ஏகத்துவ கொள்கை கிடையாது. இவ்வளவு திருத்தத்தோடு இஸ்லாமிய மார்க்கம் ஏகத்துவ கொள்கையை முன்வைக்கின்றது. இவ்வளவு விவரங்களோடு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு உள்ள முஸ்லிம் சமுதாயத்துடைய செயல்பாடுகளையும் நம்பிக்கையை நம்ம அலசி பார்த்தால் பல பேருடைய வாழ்க்கையிலே ஏகத்துவம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஏகத்துவம் என்றால் என்ன? தௌஹீத் என்ற அரபு சொல்லுக்குரிய தமிழாக்கம் தான் ஏகத்துவம். அதென்ன ஏகத்துவம்? ஏகத்துவம் என்று சொன்னால் ஒருமைப்படுத்துதல். வணக்கத்துக்குரியவனா அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். உணவளிக்கின்ற ஆற்றலா அது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும்.
படைக்கக்கூடிய ஆற்றலா அது அல்லாஹ்வால் மட்டும்தான் படைக்க முடியும். இப்படி அனைத்திற்குமே இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும், அவன் மட்டுமே எங்களுக்கு இதை செய்கின்றான் என்று நம்புகிறோமே, இதுதாங்க ஏகத்துவம் என்பதற்கு உரிய பொருளாக இருக்கிறது. இவ்வளவு விவரங்களோடு மக்கள் இன்று இந்த இஸ்லாத்தில் இருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. பல வருஷங்களாக தர்கா வழிபாட்டோடு, தரீக்கா வழிபாட்டோடு, தாயத்துகளை அணிந்து கொண்டு, மௌலிதுகளை ஓதிக்கொண்டு அவர்கள் வாழ்கின்றார்கள். கேட்டால் முஸ்லீம்கள்ங்கிறாங்க. நாங்கள் தான் மார்க்கத்தை நெறியாக சரியாக பின்பற்றுகிறோம் என்று வாதிடவும் செய்கிறார்கள். இது சரியாக இருக்க முடியாது. நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதாக இருந்தால் அந்த இஸ்லாத்தை நாம் உருவாக்கக்கூடாது, நாம் தீர்மானிக்கக்கூடாது. இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமானது? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய மார்க்கம் அல்லாவிற்கு சொந்தமானது என்கிறான் இறைவன். அல்லாவிற்கு சொந்தமான மார்க்கம் என்றால் மார்க்க சட்டதிட்டங்களை அவன்தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். அவன் சொல்லுவதை மாத்திரமே நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். உங்கள் ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை மாத்திரமே நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாவிடமிருந்து வந்த செய்தியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள், அதல்லாத மற்ற செய்திகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்று நாம் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததை செஞ்சாதான் அது இஸ்லாமாக கருதப்படும். நாம உருவாக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஊர்ல தலைவர்கள் கூடி முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள், மார்க்கத்தை படித்த ஆலிம் சாக்கள் ஒரு மசூரா பண்ணி எடுக்கக்கூடிய முடிவுகள், அது மார்க்கத்தின் சட்டமாக ஆகுமா என்றால் சட்டமாக ஆகாது. இது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவம், இந்த அடிப்படை கூட அவர்களுக்கு புரியவில்லை. இறைவனை வணங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இறைவனுக்கு நிகராக பல பேரை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த அல்லாவிற்கு ஷிர்க் வைக்கின்றார்கள். அதற்கு ஏராளமான விஷயங்களை முன்னுதாரணமாக சொல்ல முடியும். கடந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாசத்தில் என்ன பண்ணாங்க? மகரிபு நேரத்தில் பள்ளிவாசலுடைய ஒளிபெருக்கிகள்லாம் ஓடும், ஸ்பீக்கரில் ஓடும். சுபஹான மௌலுது அப்படின்னு ஒன்று ஓதுறாங்க. சுபஹான மௌலுது என்றால் என்ன? அதுக்கு அவங்க என்ன விளக்கம் அளிக்கின்றார்கள்? நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நாங்கள் சில பாடல்களை படிக்கிறோம். ஏன்னா இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம். எனவே நாங்கள் அதில் மீலாது கொண்டாடுகிறோம், அவர்களுக்காக மௌலுது ஓதுகிறோம் என்று சொல்கின்றார்கள். முதல்ல இப்படி ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே தொழுகையை சொல்லிக் கொடுத்தார்களா? நோன்பை கற்றுக் கொடுத்தார்களா? திக்ர்களை துஆக்களை கற்றுக் கொடுத்தார்களா? வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதும் துஆ என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? வாகனத்தில் ஏறி ஒரு பயணப்பட்டு ஒரு ஊருக்கு போறோம், சொல்ல வேண்டிய துஆ என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? பயணத்தில் இருந்து நம்ம திரும்புறோம், என்ன துஆவை ஓத வேண்டும் கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாங்கல்ல. மௌலிது என்று ஒன்றை கற்றுக் கொடுத்தார்களா? 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கை இருந்தது. மௌலிது என்று நீங்கள் ஒன்றை உண்டாக்கி கொள்ளுங்கள், என்னை புகழ்வதற்காக வேண்டி நீங்கள் இந்த பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னார்களா? இல்லையே. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய நபிமார்கள், இப்ராஹிம் நபி இருந்தார்கள், இஸ்மாயில் நபி இருந்தார்கள், மூசா நபி இருந்தார்கள், யாக்கூப் நபி இருந்தார்கள், எத்தனை இறைத்துதர்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றி உள்ள மௌலிதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றி படித்தார்களா? இல்லையே. அப்ப எப்படி இவங்க புதுசா ஒன்றை கொண்டு வந்து அதை மார்க்கம்னு சொல்றாங்க? அதை வணக்கம் என்று ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் எப்படி ஓதுகிறார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னதை நம்ம பின்பற்ற வேண்டும். அவங்க சொன்னதில் ஒரு மாற்றத்தை ஒருத்தர் உண்டாக்குனா ஏற்றுக்குவோமா? இப்போ ரமலானுடைய மாதத்திலே நம்ம நோன்பு வைக்கணும்னு இருக்கு, 29 அல்லது 30.
29 முடிச்சு பெற பார்ப்போம். பெற தெரிஞ்சுட்டா அதோட மாதம் முடிஞ்சிடும், 29 நோம்போட முடிஞ்சிடும். பெற தெரியாட்டி 30 வைப்போம். இப்போ ஒரு அஜர்த்து பயான் பண்ணுறாரு, இந்த ஆண்டு முதல் இந்த நோம்பை கொஞ்சம் கூட்டிக்கிடுவோம், 30 வேணா ஒரு 40 வைப்போங்கிறாரு. இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன் மாத்திரீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா? நம்ம கேட்குறோம், கற்றுக் கொடுக்கல. சிந்திக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லிக் கொடுத்தால் மாத்திரமே அதை வணக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இல்லாத எந்த ஒன்றும் வணக்கம் இல்லை. இது ஒரு அடிப்படைங்க. இந்த மௌலிதுகள் என்று ஓதுகிறார்களே, இது மார்க்கம் இல்லை என்பதை பல விதங்களில் நம்ம சொல்லலாம். முதல்ல பாருங்களேன், மௌலிதுனா என்ன? கவிதைகள். தமிழ் மொழியிலே கவிதைகள் இருக்கா? இருக்கு. எல்லா மொழிகளிலும் கவிதைகள் இருக்கு. அதே போல அரபு மொழியிலே நபிகள் நாயகத்தை புகழ்வதாக சொல்லி சில கவிதைகளை சில கவிஞர்கள், அரபு தெரிந்த கவிஞர்கள் இயற்றினார்கள். அதுதான் சுபஹான மௌலிதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் ரபியுல் அவல் மாசத்துல பயங்கரமா ஓதுறாங்க. அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணா கூட கொஞ்சம் கிளம்புறாங்க. நம்ம எதுக்கு பிரச்சாரம் பண்றோம்? பிரச்சாரம் பண்ணி குறைச்சிருவாங்க, இது ஒரு பாவங்களை உணர்ந்துருவாங்க என்று சொன்னால், இன்னொரு ஓதக்கூடிய கூட்டம் இருக்குதே, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இதை விட கடுமையாக ஓதும், ஓதிட்டு போங்க, எங்களுக்கு என்ன இருக்கு, எங்களுடைய நியத்தை இறைவன் அறிவான், எங்களுக்கு பிரச்சாரத்துக்குரிய கூலி எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருவான். இப்போ நீங்கள் கிளம்பி புதுசாக ஓதுறீங்கன்னா நாங்கள் விட்ட போகிறோமா? அதை விட பன்மடங்கு சொல்லி இந்த மக்களை வென்றெடுக்கக்கூடிய வேலையில் தான் நாங்கள் இறங்குவோம். எங்கள் உடற்கூட்டில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் வரை அசத்தியத்திலே உள்ள மக்களை சத்தியத்தை நோக்கி அழைத்து கொண்டே தான் இருப்போம். அதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. இப்போ இந்த மௌலிது படிக்கிறாங்களே, இது கவிதைன்னு நான் சொன்னேன். மௌலிது எப்படி இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதுக்கு ரெண்டாவது வர்றேன். முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏத்துக்குதா? எளிமையான கேள்வி, சிம்பிளா கேட்க, ரொம்ப பயங்கரமான கேள்விலாம் கேட்கல, லேசான கேள்வி. மௌலிது என்பது கவிதை. மௌலிதை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் முதல்ல கவிதையை இஸ்லாம் ஏற்றுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? கவிதையை ஏற்றுக்கிறல. சூரத்து யாசீன் பெரும்பாலும் நம்ம பெண்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு சூரா. வமா அல்லம்னா ஷிஅர வமா யம்பகி லஹு என்று இறைவன் சொல்கிறான். நாம் இவருக்குன்னா முகமது நபிக்கு, நாம் முகமது நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை. இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை பத்தாது, மௌலிதை தூக்கி குப்பையில் போடுறதுக்கு பத்தாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன செய்யல? கவிதையை கற்றுக் கொடுக்கல. தொழுகையை கற்றுத்தந்தான், நோன்பை கற்றுத்தந்தான், தர்மத்தை கற்றுத்தந்தான். அதெல்லாம் வணக்கமாக இருக்கலாம். எது கற்றுக் கொடுக்கப்படவில்லை? கவிதை கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எது கற்றுக் கொடுக்கப்படவில்லையோ, எது அவருக்கு தேவையில்லை என்று சொல்லப்பட்டதோ, அது எப்படி மார்க்கத்தில் வணக்கமாக ஆக முடியும்? நீ கேள்வி புரிகிறதா? இன்னும் ஒன்று பாருங்கள், திருமறை குர்ஆனிலே சூரத்து ஷுஅரா என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஷுஅரா என்றால் கவிஞர்கள் என்று பொருள். ஷாயிர்னா கவிஞர், ஷுஅரா என்றால் கவிஞர்கள். அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியான வசனத்தில் அல்லாஹ் ஒன்றை குறிப்பிடுகிறான். அஷ்ஷுஅராவு யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். எப்படி வார்த்தைன்னு பாருங்க. கவிஞர் பின்னாடி யார் போவா? யார் பின்பற்றுவா? வழிகேட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள். அலம் தர அன்னகும் ஃபீ குல்லி வாதின் யஹீமூன் வ அன்னகும் யகூலூன மா லா யஃபாலூன். அதுக்குரிய காரணத்தை எல்லாம் சொல்கிறான். யகூலூன மா லா யஃபாலூன், அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் ஒரு கருத்தை சொல்லும் போது ஒரு எல்லையோடு இருக்க மாட்டார்கள், வரம்பு மீறுவார்கள். இயற்கையிலே கவிதை என்பது மனித மனங்களை ஈர்க்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். இந்த பாட்டு போடும்போது தலையை ஆற்ற வழக்கம் சிலருக்கு இருக்கும். ஒரு பாட்டு எங்கேயாவது ஓடும், உடனே என்ன தாளம் போடுறது, மண்டையாட்டுறது, கூட சேர்ந்து பாடுறது, பாத்ரூமில் 2 பாத்ரூம் சிங்கர் கொள்ள பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ
இயற்கையில் இந்த கவிதை என்பது மனுஷர்களை இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கம் அதை ஏற்றுக்கல. கவிஞனை ஏன் இஸ்லாம் ஏற்றுக்கலன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நிறைய முரண்பாடுகள் உண்டு. அவங்க செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாங்க. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை என்று படிக்கிறான். ஒரு பெண்ணை பார்த்தானா, நிலாவை பார்த்தானா, நிலால ஒளி இல்லையா? அமாவாசையா இருந்திருக்கும், நீ பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா நிலா இருக்கும். அவன் ஒரு பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் உள்ளதை சொல்லலாம். நீ அழகா இருக்கிறன்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு கவிஞன் அப்படி சொல்ல மாட்டான். சொல்லும்போது வர்ணிக்கிறேங்கிற பேர்ல கூட ஒன்று சொல்றது நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி இதை எடுத்தோன்னு வைங்களேன். இன்னொரு இடத்துல சொல்கிறான், வண்ணமாய் வானவில்லில் நூல் எடுத்து வாரேன், விண்ணிலே நூல் எடுத்து சேலை தச்சு தாரேன், பச்சை மலை பூவு உச்சி மலை தேன்னு போகுது. என்ன செய்வானா இவரு? வானவில்ல இருந்து நூலை எடுத்து சேலை தச்சு கொடுப்பாராம். இது ரசனையாக இருக்கலாம், அது என்ன கவிநயம் என்று சொல்லலாம். இது உண்மையா? இது நடக்குமா? நடக்காது. இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் கவிதையிலே உண்டு. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏற்றுக்கறல. அவர்கள் வார்த்தை விளையாட்டுகளை கவனிப்பார்கள். ஒரு விஷயத்தை சொல்லும் போது ரொம்ப வரம்பு கடந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை கவிஞன்ட்ட உண்டு. அல்ல இஸ்லாம் கவிதையை ஏற்றுக்கல. இன்னொரு பிரச்சனை என்ன? கவிதையிலே நிறைய முரண்பாடுகள் உண்டு. நல்ல கருத்தை சொல்ற மாதிரி சொல்லுவான், திடீர்னு ஒரு கெட்டதை சொல்லுவான். தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று பழைய காலத்து பாட்டு ஒன்று உண்டு. தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமான்னு படிக்கிறான். இதை படிச்சுக்கிட்டே நல்ல கருத்து. இது சிங்கிளா இருக்கக்கூடாது, நீங்க மிங்கிளா தான் இருக்கணும், தனியா வாழக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டே வர்றான். நல்ல கருத்து தான். சொல்லிக்கொண்டே வரும்போது திடீர்னு ஒன்று வைக்கிறான் பாருங்க. அந்த அகிலம் எல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே, கடவுளா இருந்தாலும் தனிமையிலே இனிமே காண முடியாது. இது தப்பு. அவருடைய ஸ்பெஷாலிட்டியே தனியா இருக்கிறது தான். இறைவன் என்பவன் யார்? அவன் தனித்தவன். குல்ஹு அல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். கடவுளையும் போய் அவர் தனியா இருக்க முடியாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரச்சனை வருதான். நல்ல கருத்தை பாடும் போதே கெட்ட மீனிங்கை வச்சிருவான். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பழைய காலத்து எம்ஜிஆர் பாட்டில் வரும். இது நல்ல கருத்து. இது ஒன்றே குலம், மார்க்கம் ஒண்ணுதான், ஒருவனே தேவன், கடவுள் ஒண்ணுதான். இது இஸ்லாமிய கொள்கை, கிட்டத்தட்ட இஸ்லாமிய கொள்கை. இதை படிச்சுக்கிட்டே வரும்போது திடீர் என்ன செய்வான்? இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். இதயத்துக்கு ஒரு கடவுள் வந்தாச்சு. அப்புறம் இதய தெய்வம் நமது அண்ணா. அப்ப பாருங்க, சொல்லிக்கிட்டே வரும்போது கெட்டது ஒன்று வருதா? இந்த பிரச்சனை கவிஞன்ட்ட உண்டு, நிறைய உண்டு. கவிஞர்களை பத்தி நம்ம பேசுறோம்னா அவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசலாம். இந்த மாதிரி கோளாறு யார்கிட்ட உண்டுன்னா கவிஞர்களிடத்தில் உண்டு. அது கேட்கறது, ரசிக்கிறது, அது என்னமோ ஒன்று. கண்டிப்பாக அது வணக்கமாக ஆக முடியாது. இது ஒரு அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது. அப்போ பாருங்கள், நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கவிதையை கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையில்லை. கவிஞர்களை வழிகடல்கள் தான் பின்பற்றுவாங்க. அந்த கவிஞர்கள் இன்னைக்கு எப்படியெல்லாம் பாட்டு படிக்கிறாங்க, அதில் என்னெல்லாம் முரண் இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் நீங்கள் கவிதையை தூக்கி போட்டலாம். இந்த அடிப்படைகள் போதுமானது. இந்த அடிப்படையை வச்சு இது வேணான்னு நீங்கள் நகட்டிடலாம். இது இல்லாமல் இந்த மௌலவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவங்க படிக்கக்கூடிய இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் சினிமா பாட்டில் தான் மிட்டெடுத்து படிக்கிறாங்க. நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மாயலூஹுன் நஹார் ஜமாலுஹு லம்மா பதா தாலிஆ அஸ்ரகத்தில் அன்வாரு பைன தியார் நாதா முனாதி ஸஅதி லம்மா அதா யா தாலிபல் ஃபௌஜில் பிதாரல் பிதார். என்ன பாட்டுன்னு தெரியுதா? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். பழைய காலத்து பாட்டு. இந்த சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதாவுக்கு இவங்க படிக்கக்கூடிய டூன் பெரும்பாலும் இதுதான்.
யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி. படிக்கிறானா? அதான் யா நபி ஸலாம் அலைக்கும். அல்லாஹு காலிகுனா, அல்லாஹு ராசிகுனா, அல்லாஹு ஹாதினா, சுப்ஹான மௌலானா. ஆத்தோரம் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி, தோட்டமிட்டு பந்தலிட்டு ஜோராக குடியிருந்தோம். வருதா? நான் சொல்றதை நீங்க நினைக்காதீங்க, இப்படிதான் படிக்கிறாங்க. சல்லு பினாபிஹி திமாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹியல் இதாமி அலைஹி அஸ்க ஸலாமி. பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும். அந்த பாட்டு இதெல்லாம் நான் இட்டுக்கடி படிக்கிறேன் நினைக்காதீங்க. இந்த டியூன்ல இவங்க படிக்கிறாங்க. இதில் நம்ம ஏன் திரும்ப படிச்சு காட்டுறோம்? இதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்போ மௌலுது தப்புன்னு நம்ம கடந்து போயிடலாம், ஆனால் இதை ஏன் படிச்சு காட்டுறோம்னா அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. என்ன ரீசன் தெரியுமா? இந்த நஜாத்காரர்கள், இந்த வஹாபிகள் ஏன் தெரியுமா மௌலுதை விமர்சிக்கிறான்? மௌலுது ஓத தெரியல, மௌலுது ஓத வரல, எனவே மௌலுது கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறாங்க. மௌலுது உங்க ஓதுல சிறந்தவங்க இருக்கலாம், ஆனால் சில பேர் ஓதுல நாங்களே கேட்க முடியல, சகிக்க முடியல. அதை விட நாங்கள் நல்லா ஓதுவோம். ரெண்டாவது, இது ஒரு பெரிய திறமையும் கிடையாது. ஒரு டியூனை எப்படி போடுறதுங்கிறத பார்த்து கொண்டு அதுக்கு தக்கவர அரபு வார்த்தைகளை மாற்றி போட்டாச்சுன்னா அந்த பாட்டு வந்துடும். இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. டியூன் என்னங்கிறத புரியணும், அதுக்குரிய அரபி வார்த்தையை மாற்றி போட்டாச்சுன்னா அந்த பாட்டு வந்துடும். இதற்காக இதை வணக்கம் சொல்ல முடியுமா? சரி, கஷ்டமான சினிமா பாட்டுகள்லாம் இருக்கு, அதுக்காக வேண்டி அதை வணக்கம்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொரங்களா போகும். கர்நாடிகை பார்த்தீங்கன்னா பூரா கிளாசிக்கல் டச்சிலே அந்த பாட்டை வச்சிருப்பான். பாட்டு பாடக்கூடிய சிங்கர் சொல்லுவான், நான் அந்த பாட்டு பாட அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதுக்காக அது வணக்கமாயிருமா? கஷ்டப்பட்ட வணக்கம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அல்லாஹ் சொன்னா வணக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா வணக்கம், கஷ்டப்பட்டு பாடினா அது வணக்கம் என்று அந்த அடிப்படையை இவங்க எங்கே இருந்து எடுத்தார்கள்? சிந்திக்க வேண்டும். அப்போ மௌலுது என்பது வணக்கம் இல்லை, நீங்க இப்படியும் புரியலாம். இறையச்சமுடைய ஒருவர் பள்ளிவாசலிலே மகரிபு தொழு வைக்கும் போது, இஷா தொழு வைக்கும் போது அல்ஹம்து சூராவை சினிமா பாட்டி மெட்டில் ஓதுவாங்களா? தோலை உரிச்சிருவாங்க மக்கள். என்ன விளையாட்டு பண்றீங்க? தொழுகை என்ன உங்களுக்கு கேலி கூத்தா? அல்ஹம்து சூராவை நீங்க என்ன சினிமா பாட்டி மெட்டில் ஓதுங்களான்னு கேட்க மாட்டாங்க. அப்ப மௌலுதை ஏன் கேட்கல? அது வணக்கம் இல்லை என்பதை அவங்களுடைய உள்ளம் சொல்லாமல் சொல்கிறது. இப்ப பாட்டு வணக்கம் இல்லைன்னு புரியுது பாருங்களேன். நம்முடைய உள்ளமே அதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்கிறது, பாட்டு வணக்கம் இல்லைன்னு. இது எப்படி நம்ம புரியலாம்? இப்போ ரமலான் மாசத்துல 27ஆம் கிழமை வரும். அந்த 27ஆம் கிழமை அன்னைக்கு சிவர் அஜரத்து தமிழ்லே துவா செய்வார். நீங்க பார்த்துருப்பீங்க, யா அல்லாஹ் அப்படின்னு கையேந்தி அஜரத்து நிறைய கேட்பார். நாங்கள் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் என்ன துவா கேட்கறோம்னே அவருக்கு தெரியாது. தன்னால் கடந்து கஷ்டப்படுவார். சரி, ஏன் கஷ்டப்படுறீங்க? நாகூர் அனிப்பாவுடைய ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு நிறைய துவாக்களை அவரே சொல்றாரு. இது என்ன பாட்டு? அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணை இல்லாத அல்லாவே, அருள்மேவும் ஆண்டவனே அப்படின்னு ஆரம்பிக்கும். உள்ள போனீங்கன்னா நிறைய துவாக்களா அடுக்குவார். உன்னுடைய குர்ஆனின் உயர்போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. அங்க ஒரு லேடிஸ் ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்றுதீனும் செல்லுகின்ற முஸ்லிம் ஏன யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். உன்னை ஒரு ஹை பீச். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே ஆமீன். அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. பொல்லாத கவலையெல்லாம் போக்கிடுவாய், எப்போதும் நல்லமைதி உள்ளத்தை நல்கிடுவாய் அல்லாஹ்வே ஆமீன். போகும்.
தீனின் பயிர் வளர்த்த தூய ஒளி மாறுடைய வானுயரும் அறம் தாங்கும் வலிமையை தா அல்லாஹ்வே அப்படிலாம் நிறைய ஓதுவார். சரி, 27ஆம் கிழமை அன்னைக்கு அஜர்த்து கொஞ்சம் நவருங்க, கடந்து துவாவை தெரியாமல் ஏன் கடந்து பெணாத்திக்கிட்டு வர்றீங்க? இந்த அவருடைய பாட்டை போட்டு விட்டு ஆமீன் சொல்லுங்கன்னா அந்த மக்கள் ஏற்றுக்குவாங்களா? சண்டைக்கு வருவாங்க. என்னங்க 27ஆம் கிழமை அதுவுமா நீங்கள் என்ன சினிமா பாட்டு நவரணிவா பாட்டு போட்டு கூத்தடிக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அப்படி தெரியுதுல, ஒரு பாட்டு வணக்கம் இல்லை என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறதே. இப்போ மௌலிது என்பது அது இன்னொரு பாட்டு, ஏன் சொல்லணும்னு புரிகிறதா? அப்ப இதை அடிப்படையாக வச்சு பார்த்தாலுமே மௌலிதை அவர்களே வணக்கம் என்று ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் அவங்க சினிமா பாட்டில் இருந்து மெட்டெடுத்து படிக்கிறாங்க, தெரியுதா? சரி, இது ஒன்று. அடுத்து பாருங்களேன், சுபஹான மௌலிது என்று அவங்க படிக்கிறாங்களே, அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை பாருங்கள். அவங்க சொன்ன காரணம் என்ன? நபிகள் நாயகத்தை புகழ்றோம், ரசூல்லாவை பாராட்டுறோம். ரசூல்லாவை புகழக்கூடாதா? இந்த வஹாபிகள் என்ன பண்றாங்க? ரசூல்லாவை திட்டுவாங்க, ரசூல்லாவை புகழக்கூடாதுமாங்க. யார் திட்டுனா? ஒரு வீடியோவை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. ரசூல்லாவை நாங்கள் எங்கெங்க திட்டி இருக்கிறோம்? ரசூல்லாவை திட்டுறவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? நபிகளாரை புகழாதவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? அல்லாவே புகழ்றானே திருமறை குர்ஆன்ல, ஒரு ஃபானாலக திக்ரக், நபியே உமது புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் சொல்றான் குர்ஆன்ல. இப்ப அல்லாவே புகழும் போது நம்ம புகழ்ந்தா என்ன தப்பு கிடையாது. ஆனால் அந்த புகழுக்கு ஒரு எல்லை உண்டு. கவிதையில என்ன பிரச்சனை நான் சொன்னேன், இவன் எல்லை மீறுவான். விஷயத்தை சொல்ல வரும்போது உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் இந்த எல்லை மீறுகிற ஒரு பிரச்சனை கவிஞன்ட்ட உண்டு. இப்போ ஒருத்தன் தாயை பற்றி சொல்கிறான், எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு பெற்றாங்கங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, ரொம்ப 4-5 பிள்ளைகள், நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளாக அடுத்தடுத்து பிறந்துட்டோம், அத்தா வேற மூத்தாயிட்டாரு, தனி ஆளாக இருந்து எங்களை அம்மா படிக்க வச்சாங்க, வளர்த்தாங்க. ஓகே, சொல்கிறது ஓகே. இதை கவிஞனை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? எல்லையோடு இருக்க மாட்டான், எல்லையை தாண்டுவான். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம். ஒரு தாய் பாலூட்ட காரணத்தினால அவளை தெய்வம் சொல்லிடுவான். கவிஞர்களுக்கு தெய்வத்தை முடிவு செய்வதற்கு எந்த லிமிட்டும் இல்லை. அவன் எல்லாவற்றையும் கடவுள் என்பான். கணவனை பார்த்து கடவுள் என்பான், மனைவியை பார்த்து கடவுள் என்பான். ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. பக்கத்தில் மனைவி நிற்கிது, நீ சொல்றான் என் தெய்வம் வேறெங்கும் இல்லைன்னா நீ தான் என் தெய்வம்ங்கிறான். அப்புறம் என்ன? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குழந்தையை பிடிச்சி கடவுளுங்கிறான். அப்புறம் என்ன? செய்யும் தொழிலே தெய்வம், அதையும் கடவுள் என்றான். மொத்தத்துக்கு மாற்றி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், நம்மளே தெய்வமாக ஆயிடலான்னு வேற சொல்றான். இப்படி கவிஞர்களுக்கு எந்த ஒன்றிலுமே எல்லை இல்லை. எதை வேணாலும் தெய்வம் என்று சொல்லி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். இஸ்லாம் ஏன் அதை தடுக்குதுன்னு தெரியுதா? எல்லை மீறக்கூடாது. ரசூலுல்லாஹ் புகழலாம், அந்த புகழுக்கு ஒரு எல்லை உண்டு. நபி அவர்கள் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க. முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் தங்களுடைய நபிமார்களை வரம்பு கடந்து புகழ்ந்தார்கள். அவர்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். தன்னுடைய சமுதாய மக்கள் அப்படி ஆகிவிடக் கூடாது என்று கவலைப்பட்டார்கள். சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஏனென்றால் இத்தகது குபூர அம்பியாகி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணங்குமிடங்களாக ஆக்கி கொண்டார்கள். இந்த மாதிரி ஆக்கிறாதீங்கன்னாங்க. லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய மன்னரையை நீங்க ஒரு விழா எடுக்கிற இடமா ஆக்கிறாதீங்க, அங்கே ஒரு பெருநாள் மாதிரி அங்கே வந்துக்கிட்டு நீங்க சேர்ந்துக்கிட்டு நிற்காதீங்க சொன்னார்கள். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த சமுதாயத்து மக்கள் வரம்பு கடந்து புகழ்ந்தார்களே, அது போல நீங்கள் என்னை வரம்பு கடந்து புகழாதீர்கள். வார்த்தைகளை பாருங்களேன். ஆனா அபுதுஹு, நான் அல்லாஹ்வின் அடிமையாவேன். கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நீங்கள் என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் அடிமை என்றும்
அல்லாஹ்வின் தூதர் என்றும் சொல்லுங்கள். முதல்ல அடிமை, அப்புறம் தான் தூதர். எவ்வளவு தெள்ள தெளிவாக பச்சை பிள்ளைக்கும் புரிவதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். சுபான மௌலிது என்ற பெயரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தாங்களோ அதை தானே அவங்க படிக்கிறாங்க. அந்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத்தி கஃபிரு அன்னி துனூபி வாஃபுலி அன் செய்யாத்தி அஸ்ஸலாமு அலைக்கு யா மாஹிய துனூபி. இதெல்லாம் என்ன? நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நபிகளாரை பார்த்து இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகள். நபியே, எங்கள் பாவங்களை மன்னித்து விடுங்கள், எங்கள் பாவத்தை மன்னிப்பவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தை நீங்கள் மன்னித்து விடுங்கள் படிக்கின்றார்கள். யா மன் தமாதா வஜ்தரம் துபுவாதரிஃபு வர்ஜுல் கரம் வனூது பி மன் ஹல்லல் ஹரம் வனூருஹு அம்மல் பிலாத். சுபான மௌலிதுல வரக்கூடிய வார்த்தை யாருக்கும் இதுக்கு மீனிங்லாம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஓதுறாங்க. சுபான மௌலிது ஓதிட்டு வர்றாங்களே, அவங்கள்ட்ட போய் நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? சுபான மௌலிது ஓத போனோம். சுபான மௌலிது ஏன் ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ் போல்றோம். என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. ஏன்னா அதில் இவ்வளவு வில்லங்கம் இருக்கிறது. அதில் என்ன வருது? யா மன்த மாதா வஜ்தரம், குற்றம் செய்தவனே நீ மன்னிப்பு கேள், உன் குற்றத்தை ஒப்புக்கொள், இந்த நபியிடத்திலே நீ சரணடைந்து விடு, அவர் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பார். வமை எகுப்பிறது ரூப இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னா இதுதானங்க ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல இன்னொருவரை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைத்தால் அவரிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இருக்காது. நிரூபணமாகிறதா? அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஸகாமி வருது. நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம். யாரை பார்த்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயை நீக்குவாங்களா? அந்த ஆற்றல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? ஒரு நோயாளியை பக்கம் ரசூலுல்லாஹ் போறாங்க, அங்க ஒரு துஆ ஓதுறாங்க. அதிகபில் பாஸ ரப்பன்னாஸ் இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு சகமா. சொல்லி கொடுத்தாங்களா? துஆ நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இதுக்கு அர்த்தம் என்ன? இறைவா இஷ்ஃபி, நீ இவருக்கு குணமளி, வ அன்த ஷாஃபி, நீதான் குணமளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய நிவாரணம் அல்லாமல் வேற நிவாரணமே கிடையாது. இதற்கு மேலுமா ஒரு ஆதாரம் வேண்டும்? நீ குணமளி முதல் வார்த்தை, அடுத்த வார்த்தை ஸ்ட்ராங்கு, நீதான் குணமளிப்பவன். அடுத்த வார்த்தை எல்லாத்துக்கும் மேல ஸ்ட்ராங்கு, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னை தவிர யாராலும் குணமளிக்க முடியாது. நபிகள் நாயகம் சொன்னாங்களா? இவங்க என்ன ஓதுறாங்க? அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஸகாமி. இதனங்க ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வைத்தாலும் அவன் முஷ்ரிக் தான். அல்லாஹ்விற்கு நிகராக ஒருத்தன் மண்ணை வணங்குறான், கல்ல வணங்குறான், அவன் எப்படி மார்க்கத்திலே இல்லாதவனோ, அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இல்லையோ, அதே போல அல்லாஹ்வுடைய இடத்திலே ஒரு நபியை கொண்டு வந்து வைத்தாலும் அவர் முஷ்ரிக் தான். இது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். சுபான மௌலிதுல நிறைய இருக்கிறது. இந்த மாசத்துல ரபியுல் ஆகிர் மாதத்துல என்ன ஓதுறாங்க? முஹியத்தீன் மௌலிது. முஹியத்தீனை பத்தி நம்ம பேச வேண்டி இருக்கிறது. முஹியத்தீன் யாரு? முஹியத்தீனை தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? உலக அவுலியாக்களுடைய தலைவர், இன்டர்நேஷனல் லீடர். யாருக்கு? அவுலியாக்களுக்கு. அவர் தான் எல்லாருக்கும் தலைவரா. இந்த மக்கள் நம்புகிறார்கள். அவர் பல அற்புதங்களை செய்வார், இந்த மக்கள் நம்புகிறார்கள். அவரை எந்த இடத்துல வச்சு பார்க்கறாங்கன்னா இறைவனை போல பார்க்கறாங்க. அதனாலதான் அவருக்கு பேர் முஹைதீன் ஆண்டவர். ஆண்டவனே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறோம் பாருங்க, முஹைதீன் ஆண்டவர் ஈக்குவலா வருதா? பள்ளிவாசலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் வைக்கிறார்களா? இவர்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக முஹைதீனை நம்பல.
அல்லாவிற்கு மேலாக நம்புகிறார்கள். அதுக்கு ஏராளமான விஷயங்களை ஆதாரமாக சொல்ல முடியும். முஹைத்தின் மௌலுதை எடுப்போமா? சுபஹான மௌலுதை விட மோசமான நச்சுக்கருத்துக்கள் நிறைந்த வார்த்தைகள் முஹைத்தின் மௌலுதிலே கொட்டி கிடக்கின்றது. எத்தனை அந்த பைத்துகளை சொல்லலாம்? மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகள் படிக்கின்றார்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ராபி ஃபஜின் சகீமா மின் குபூதி காயுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு ஐயாகிவாமி இன்னிலதி நுர்ரஷாதி அஹியைதனி கையுனாதி லக்கும் பிஹி குல்லுனாதி யா முஹித்தீனி ஹாமி. இப்படி ஒரு பாட்டு உண்டு முஹைத்தின் மௌலுதுல. முஹைத்தின் மௌலுது ஓதுறாங்களே, ஏன் ஓதுனீங்கன்னு கேளுங்க. முஹைத்தினை புகழ்ந்தோம். என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க, தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு பாட்டு தெரியுமா இது? முஹைத்தீனை இவங்க அல்லாவுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. அல்லாவுக்கு நிகராக ஷிர்க் வைக்கல, அல்லாவுக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறார்ல, அவர் ஒரு நாள் நடந்து போனார். அப்போது அவர் ஒரு நோயாளியை கண்டார். அந்த நோயாளி தன்னை தூக்கி விடுமாறு கேட்கிறார். அவன் தூக்கி விடுங்கத்தா, உடம்பு முடியலத்தா, சௌக்கியம் இல்லத்தாங்கிறார். இவர் போய் தூக்கி நிறுத்துகிறார். நிறுத்திய உடனே இப்போ இந்த நோயாளி சொல்றார், என்னையவே தூக்கிட்டீங்களத்தா, நான் யார் தெரியுமா? இன்னில தீனுர் ரஷாத், நான் தான் நேரான இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கமே முடியாமல் கிடந்திருக்கு. தீனுல் இஸ்லாம் இருக்கு பாரு, நம்ம பின்பற்ற மார்க்கம் இருக்குல்ல, இந்த மார்க்கமே உடம்பு சரியில்லாமல் ஓஞ்சு போய் ஒடிஞ்சு போய் ஒரு மூடையில் கிடக்குது. அல்லாஹ்வாலே தூக்கி நிறுத்த முடியல. அந்த மக்கள் நம்பிக்கைப்படி யார் தூக்கி நிறுத்துறா? முஹைத்தின் தூக்கி நிறுத்துறார். உடனே அவர் சொல்றார், என்னையே தூக்கி நிறுத்திட்டீங்களே, எனவே நீங்கள் முஹைத்தின்னு அழைக்கப்படுவீங்க. முஹைத்தின் என்ன அர்த்தம்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர். இந்த வார்த்தையே பயங்கரமான ஷிர்க்கு. அப்துல் காதிர் கரெக்டாக சொல்றதா இருந்தா, ஜீலான் என்பது அவர் பிறந்த ஊர், அவர் ஊர் ஜீலான். அப்போ அப்துல் காதிர் ஜீலானிங்கிறது ஓகே. முஹைத்தின் ஏன் பேர் வச்சு? இந்த சம்பவத்தினால வந்துச்சு. மார்க்கத்தையே அவர் உயிர்ப்பித்து விட்டார். மார்க்கத்தையே உயிர்ப்பிச்சுட்டார்னா அப்போ அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தம்? ஏற்கனவே சொன்னேன்ல, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்விற்கு சொந்தமான மார்க்கம் முடியாமல் மரண படுக்கையில் படுத்து கிடக்குது. இவர் போய் தூக்கி நிறுத்துறார் என்று சொன்னால் உங்க நம்பிக்கை எங்க போகுதுன்னு தெரிகிறதா? எப்படிப்பட்ட ஒரு படு பயங்கரமான இணை வைப்பை நோக்கி இந்த மக்கள் பயணிக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய கோரிக்கை அதுதான். நீங்க எங்கள் வாதத்தை மறுக்கிறதா தான் மறுங்க, உங்கள் விருப்பம். ஆனால் உங்கள் மனசாட்சி எடுத்து நீங்கள் தீர்ப்பு கேட்டு பாருங்க. இப்படி ஒரு ஆளை சொல்லலாமாங்க? ஒரு மனிதரை இந்த மாதிரி போடலாமா? அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா? இல்லை. அவரை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. குணங்குடி மஸ்தான் ஒருத்தர் இருக்கிறார், அவரை இன்னைக்கு அவளியா வைக்க வச்சிருக்கிறாங்க. அவரை பத்தி நான் சொல்றேன், டைம் இருந்தா சொல்றேன். அவர் இவரை பத்தி பாட்டு எழுதுறார். குணங்குடி மஸ்தானு அப்துல் காதர் ஜீலானியை பத்தி பாட்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடும் கருங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கடையில் இழுகடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். படிக்கிறார். இன்னைக்கு என்ன மீனிங் தெரியுமா? பழங்காலத்து தமிழ். அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர்னு என்ன அர்த்தம்? இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் சுருட்டி அப்படி நசுக்கி ஒரு பந்து மாதிரி செஞ்சு கையில வைத்து பந்து மாதிரி விளையாடுவாராம். யார் அது? அப்துல் காதர் ஜீலானி. நம்புகிறார்கள். கண்டித்த கடுகில் எழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். கடுகு தெரியும்ல, தாளிப்பாங்கல்ல பெண்கள் சமையல் பண்ணும்போது, அந்த ஒரு கடுகுக்குள்ள 7 கடலையும் உள்ள சொருகிடுவாராம். வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், எல்லா கடலையும் உள்ள விட்டு கலக்கி கலக்கி விளையாடுவாராம். அவங்க படிக்கிறாங்க. எங்கே போகுது பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை எங்க போகுது? ஒருவன் அல்லாவை விட்டு விட்டு இன்னொன்றை அழைத்து விட்டால் அல்லாஹ் அவர்களை தரம் தாழ வைத்து விடுவான். இதை கண்கூடாக பார்க்கின்றோம்.
எத்தனை கூத்துகளை கும்மாளங்களை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள், சினிமா பாட்டில் மாதிரி படிக்கிறாங்க. தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. மீலாது விழா என்ற பெயரில் குத்தாட்டம் போடுகிறார்கள், டான்ஸ் ஆடுகிறார்கள். தாண்டிய ஆட்டம் என்ன, மயிலாட்டம் என்ன, ஒயிலாட்டம் என்ன எல்லாம் வருது. இதெல்லாம் மார்க்கத்திலே உண்டா? ரசூலுல்லாஹ்வை புகழ்றது ஓகே, அது வரம்போடு புகழ்ந்தாங்களா? நபிகள் நாயகம் காலத்தில் ரசூல் அதை கண்டிக்கலையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்தில் சில சிறுமிகள் உட்கார்ந்து கொண்டு பாட்டு படித்து கொண்டிருக்கிறாங்க. சில சிறுமிகள், அந்த பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க? பத்ர் போரிலே இறந்த தங்களுடைய அந்த முன்னோர்களை பற்றி, அவங்க தியாகத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போகும்போது பாட்டு மாறுது. எப்படி மாறுது? ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின் அப்படின்னு வந்துருச்சு. என்ன அர்த்தம் அதற்கு? நம்மிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையும் அறியக்கூடியவராவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா தகுலி ஹக்கதா, அப்படி படிக்காத, அந்த வார்த்தையை நீ சொல்லாத, நீ முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்திய அதை வேணா படிச்சுட்டு போ, நாளை நடப்பதை நான் அறிவேன் என்று நீ படிக்காதே என்று அந்த சிறுமிக்கு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை கிதாபில் நம்ம இதை பார்க்கிறோம். தன்னை வரம்பு கடந்து புகழும் போது ரசூலுல்லாஹ் அதை கண்டிச்சு அப்படி படிக்காதங்கிறாங்க. அப்ப சுபான மௌலிதுல என்ன இருக்கு? முஹித்தின் மௌலிதுல என்ன இருக்கு? நிறைய வச்சிருக்கிறாங்க. யாக்குத்துபான் வச்சிருக்கிறாங்க, அதில் ஒன்று படிக்கிறாங்க. எல்லாம் பிற மத கலாச்சாரங்கள் தான். ஷியாக்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஷியா முஸ்லீம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவங்களுடைய நம்பிக்கைப்படி 12 இமாம்கள் இருக்கிறார்கள். அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஆனால் ஒரு திக்ர் மஜ்லிஸிலே உட்கார்ந்து கொண்டு சில திக்ர்களை ஓதினால் அந்த சபைக்கு அந்த இமாம்கள் வருவார்கள் என்பது யாருடைய நம்பிக்கை? ஷியாக்களுடைய நம்பிக்கை. அதே நம்பிக்கை யார்கிட்ட இருக்கு? இந்த மௌலிது ஓதக்கூடிய கோஷ்டிட்ட இருக்கு. எப்படி ஓதுகின்றார்கள்? ஓதுறாங்க பாருங்க. வமயோனாதிசிமி அல்பம்பி கல்வதிஹி அஸ்மம்பி ஹிம்மதிஹி ஷர்மன்லி கஃபவதிஹி அஜப்தஹு முஸ்ரி அம் மின் நஜலி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியத்தீனி ஜீலானி அத்திக்காய் காய் காய்னு அந்த காலத்து பாட்டு ஒன்று உண்டு. அந்த டியூன்ல ஓதுறது. இது என்ன மீனிங் தெரியுமா? யார் ஒருவர் இருட்டறையில் உட்கார்ந்து கொண்டு, தனியா உட்காரணும், இருட்டுக்குள்ள உட்காரணும், தூக்கத்தை களைஞ்சிருக்கணும், 1000 முறை என் பெயரை சொல்லி அழைப்பாரோ அந்த சபைக்கு நான் போய்விடுவேன், அவருக்கு பதிலளிப்பேன் என்று அப்துல் காதர் ஜிலானி சொன்னாராம். எங்கே வந்தாரு காட்டுங்க, கேமரா வச்சு கூட காட்டுங்க. இருட்டுக்குள்ள தான் வருவாரா? இருட்டுக்குள்ள படம் பிடிக்கிற கேமரா எனக்கு வந்துருச்சு, தொழில்நுட்பம் வளர்ந்து போயிருச்சு. இருட்டுக்குள்ள இருந்தாலும் அது படம் பிடிக்கும். அந்த கேமராவை வைங்க, 1000 முறை கூப்பிடுங்க. ஏன் அவுலியாக்கள் வர்றதில்லை? இருந்தால் தானே வருவாரு. அவர் தான் செத்து போயிட்டாரு, அவர் மண்ணோடு மண்ணாக மட்கி போய்விட்டாரு. பார்க்கின்றோம். மார்க்கத்திற்கு முரணான தத்துவங்களை எல்லாம் மக்களுக்கு இவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் தூக்கி பிடிக்கின்றார்கள். தர்கா வழிபாடு என்ற பெயரிலே மார்க்கத்திலே இல்லாத ஒரு காரியத்தை பண்றாங்க. இறந்தவங்களுக்கு ஆற்றல் உண்டா? ஒருத்தர் இறந்துட்டாரு, கபர்ல கொண்டே அடக்கம் பண்றாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இங்கே நடப்பதை அவர் கேட்பாரா? இன்னக்கலா துஸ்மி உல் மௌதா, நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே இறந்தோரை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. வமா அன்தபி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், மன்னரை வாசிகளை நபியே நீர் செவியேற்க செய்பவராக இல்லை. இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள். அலகும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்லகும் ஐதி யப்திஷூன பிஹா அம்லகும் ஐனுன் யுப்ஷிரூன பிஹா அம்லகும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா. அல்லாஹ்வை விட்டு இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உண்டா? பிடிக்கின்ற கைகள் உண்டா? பார்க்கின்ற கண்கள் உண்டா? கேட்கின்ற காதுகள் உண்டா? இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான் பாருங்க அல்லாஹ். ஏப்பா அவங்க போய் வணங்குறீங்க? அல்லாஹ்வை விட்டு இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கின்றார்களோ லா யம்லிகூன மின் கித்மீர்,
அவர்கள் அளவும் அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை. இப்ப கபூர்ல அடக்கம் பண்ணியாச்சுன்னா கதை முடிந்தது. அவர்கிட்ட போய் நின்று கொண்டு பிள்ளையை தாங்கன்னு கேட்கறாங்க. இந்த நாகூர்ல போய் கேட்கறாங்க. நாகூருக்கு போற மக்கள் உங்க ஊர்ல இருப்பாங்க. நாகூருக்கு போய் அவுலியாவே எங்களுக்கு பிள்ளையை தாங்க, கல்யாணம் ஆகி நாங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறோம், பிள்ளையை கொடுத்தீங்கன்னா எங்க பிள்ளைக்கு உங்க பேரை வைக்கிறோம். என்ன பேரு? நாகூர் பிச்சை. அதாவது நாகூர் ஆண்டவர் இந்த குழந்தை பிச்சையா கொடுத்தாராம். இல்ல வேடிக்கை என்ன தெரியுமா? அவருக்கே பிள்ளை இல்லை. இவங்க யார்கிட்ட போய் பிள்ளை கேட்கிறாங்களோ அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு மனைவியும் இல்லை, அவர் கல்யாணமே பண்ணல. இதுக்கு என்ன ஆதாரம்? அவங்களே சொல்றாங்க. அதை 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள், அதனை மறுத்த அத்திடமாக அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே. அவர் சாஹேப் மீரானாம், புனித நாகூர் மீரானாம், கருணை கடலாம் காதர் வழியின் காரண சரிதம் கேளுங்கள். நாகூர் படிச்சாரா? இல்லை, என்ன வருது? 28 வயசு வருது. அத்தா அம்மா சொல்றாங்க, அத்தா வயசு கூட்டிட்டு போகுதுதா, பொண்ணு கிடைக்காதுதா, அலையன்ஸ் பார்ப்போம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டு. அதை இவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் இவர் இறைநேசர் நீங்க சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு? நான் அல்லாஹ்வுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேங்கிறாரு. ஒருவேளை இவர்கள் சொல்வதை போல இது நடந்து இருக்கும் என்றால் நாவூர் இருக்கிற சாவுல மீது நாயகம் அவுலியா இல்லை என்பதற்கு அது ஆதாரம். ஏன்? ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, எனது வழிமுறையை யார் புறக்கணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. திருமணம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை ஒருத்தர் புறக்கணிக்கிறார்னா அவர் ஏன் ஆள் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ நீங்க சொல்றது உண்மைனா அவர் ரசூலுல்லாஹ்வை சார்ந்தவர் அல்லன்னு அர்த்தம் ஆகுது. இவங்க அதை பெரிய உயர்வா சொல்றாங்க. எத்தனையோ பேரை அவுலியாங்கிறாங்க. இங்க பாருங்க, பக்கத்தில் பிரான்மலை இருக்கிறது, மதுரையில் சிக்கந்தர் மலை, அங்கே ஒருத்தரை சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா என்ன ஏகப்பட்ட, இங்க பக்கத்தில் கூட 2-3 பேர்ல சொன்னாங்க. பெத்தனேந்தல் அருகில் உள்ள தர்கா, அங்கே என்ன, அங்கே ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் அவுலியாவாம், அவர் இறைநேசரா. எப்படி கண்டுபிடிச்சாங்க இவங்க? ஒருத்தர் அவுலியாவா இறைநேசரா இருக்கிறார்னா நமக்கு எப்படி தெரியும்? கண்டுபிடிக்க முடியுமா நாம அதை? அஜ்மீர் ஹாஜாவை பற்றி நாகூர் சொல்றாரு, அவர் இறைநேசர் எப்படி தெரியும்? காரணம் விளங்குகின்ற கோமானே, கருணை ஓங்குகின்ற சீமானே, தாரணி போற்றுகின்ற பூமானே, தன்மை நிறைந்த ஜோதி மதிவானே, பூரண ஞானம் பெற்ற பெருமானே, பொய்மையாவும் என்ற எம்கோனே, ஹாஜாவே அஜ்மீர் ராஜாவே அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. இது என்ன சொல்றாரு? அவர் அப்படிப்பட்டவர், அவர் கருணை பொழியக்கூடியவர், அவரை பற்றி உலகமே பேசுகிறது, அவர் பெரிய அவுலியா. யாரு சொன்னா? அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு மனிதரை நல்லவரா கெட்டவரை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? என்னை நீங்க பாக்குறீங்க, உங்களை நான் பார்க்கிறேன், நல்லவரா என்பதை வெளிப்படையாக சில விஷயங்களை பார்ப்போம், அவ்வளவுதான். அவர் இறைநேசர் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? முதல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது கேள்வி. அப்துல் காதர் ஜீலானி அவுலியாவா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கொண்டு வாங்க. பிரான்மலையில் இருக்கிறாரே அவர் அவுலியாவா? என்ன எவிடன்ஸ், என்ன கொண்டு வாங்க. நாகூர்ல இருக்கிறாரே அவுலியாவா? ஆதாரத்தை கொண்டு வாங்க. அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா, பீமா பெரிய அவுலியாவா? ஆதாரத்தை கொண்டு வாங்க. ஏன் வரமாட்டாங்க? முதல்ல இறந்தவருக்கு காது கேட்குமா? கபூர்ல கொண்டு அடக்கம் பண்றாங்களே, அங்கே நடக்கிற நிகழ்வு என்ன? எளிமையான கேள்வி. நீங்க இதை வைத்துக்கொண்டு தர்கா வழிபாட்டை முடிவு கட்டிடலாம். ஒரு முஸ்லீம் இறக்குறார், கொண்டு போய் கபூர்ல அடக்கம் பண்றாங்க. கபூர்ல விசாரணை நடக்கும். நம்ம நம்புறோம், முன்கர் நக்கீர் என்ற வானவர்கள் வருவார்கள், இறந்தவரிடத்துல கேள்விகளை கேட்பார்கள். கேட்பாங்களா? இப்போ ஒரு நல்லடியார் அவுலியானே வச்சுக்கோங்களேன், கேட்கிறார், மன் ரப்புக்க, உன் இறைவன் யார்? ஆன்சர், ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய இறைவன். உன்னுடைய மார்க்கம் என்ன? எல்லாம் கேட்கிறார். நல்லடியாரு பதில் சொல்கிறார். பதில் சொல்லி முடித்த உடனே அவருக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லப்படுது. அவருடைய கபர் ஒளியூட்டப்படுது, அவருடைய கபர் விசாலமாக்கப்படுது. உடனே அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல.
ஏன்னா பாஸ் ஆகிட்டார்ல, 10th பாஸ் ஆனதுக்கே ஊர் முழுக்க பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போய் அலையிறான். இவன் எப்படி எங்கே பாஸ் ஆகிட்டாரு? மறுமையிலே பாஸ் ஆகிட்டாரு. அதை சொல்றதுக்காக வேண்டி அவர் ரெடியாகி கிளம்புவாராம். கேட்பாங்களாம், எங்கெங்க போறீங்க? வீட்டுக்கு போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவருக்கு சொல்லப்படும், முடியாது, நீங்கள் தூங்குங்கள். எப்படி தூங்குங்கள்? நம்க நௌமத்தில் அரூஸ். அரூஸ் என்று சொன்னால் புதுமாப்பிள்ளை என்பது பொருள். நீங்கள் ஒரு புதுமாப்பிள்ளையை போன்று உறங்குங்கள். புதுமாப்பிள்ளை தூக்கம்னு புரியுதா? ஆழ்ந்த தூக்கம் தூங்குவாங்க. எது வரைக்கும் தூங்குவாங்க? கியாமத் நாள் வரைக்கும் தூங்குவாங்க. நல்லடியார்கள் மண்ணறையிலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள், மறுமை வரைக்கும் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்போ என்னுடைய கேள்வி, அவர் அவுளியாவாகவே இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, அவுளியாவே அதைத்தாங்க இதைத்தாங்க கேட்கலாமா? அவருக்கு காது கேட்குமா? கேட்க தூங்குறாரு. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு என்ன? ஒரு ஆளை அடக்கம் பண்ணுறாங்க, அவன் கெட்டவன். அவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, உன் இறைவன் யார்? ஹா ஹா லா அதிரி, ஐயோ எனக்கு தெரியாதே. இரண்டாவது கேள்வி, உன் மார்க்கம் என்ன? எனக்கு தெரியாதே. பல கேள்வி, எல்லாவற்றுக்கும் தெரியாதே. உடனே அவனுக்கு நரகம் என்று சொல்லப்படும். கபரு அவனை நெருக்கும். விழாவோடு விழா எலும்பு கோர்த்து கொள்ளக்கூடிய விதத்திலே கபரு அவனை நெருக்கும். அவருடைய கபரு நெருப்பால் நிரப்பப்படும். கபருல பல வேதனைகள் அவனுக்கு இருக்கும். இவன் முழிச்சிருப்பான். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நடப்பது அங்கு தெரியாது, அங்கே நடப்பது நமக்கு தெரியாது. பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அந்த மண்ணறைக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலே ஒரு திரை இருக்கிறது. இங்கே உள்ள சத்தம் அங்கு கேட்காது, அங்கே நடக்கக்கூடிய சத்தம் இங்கே கேட்காது. அப்ப எந்த அடிப்படையில் போய் தர்காவிலே அவர்கள் மண்டியிடுகிறார்கள், தர்காவிற்கு சென்று நேர்ச்சை செய்கிறார்கள்? நமக்கு தேவையானவற்றை அவுலியாக்கள்கிட்ட சொன்னா அல்லாஹ்ட்ட சொல்லி வாங்கி தருவாங்கன்னு எப்படி நம்புகிறார்கள்? சிந்திக்க வேண்டாமா? எவ்வளவு அற்புதமான பகுத்தறிவு மார்க்கத்தை சொன்ன இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு போதித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் எல்லாம் இருந்தது. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கல்ல, நல்லடியார்கள் நாங்கள் எல்லாருக்குமே அங்கே தர்கா கட்டுறோம், நல்ல இடத்துல கட்டுறோம். ஒரு சம்பவம் நடக்கிறது. மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து போகும்போது சில பேர் முதல்ல அபிசினியாவுக்கு போயிட்டாங்க. அபிசினியாவுக்கு போயிட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. அதில் ரசூலுல்லாஹ்வுடைய சில மனைவிமார்களும் கூட அபிசினியாவுக்கு போயிட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. அந்த அபிசினியா என்பது ஒரு நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய நாடு. அங்கு பெரிய பெரிய தேவாலயங்கள்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதனுடைய பிரம்மாண்டங்களை பற்றி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெருசாக இருந்தது, இந்த சைஸில் இருந்ததெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்களே, இவங்க உலாயிக்க ஷிராருல் ஹல்க், படைப்பினங்களிலேயே ரொம்ப கெட்டவர்கள். ஏன் தெரியுமா? அவர்களே ஒரு நல்லவர் இறந்து விட்டால் அவருடைய அந்த அடக்கத்தலங்களை வணங்கவனமாக்கிறாங்க, அவருடைய உருவத்தை வரைய ஆரம்பிக்கிறாங்க. நல்லடியாரை வணங்குறவங்கள தான். நல்லடியாரை போய் கேட்டால் கூட சொல்றாங்க, இவங்க கெட்டவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே இவங்க ரொம்ப கெட்டவர்கள்ங்கிறாங்க. நபிமார்களுக்கே இந்த நிலைன்னா வலிமார்கள் நிலை என்ன? இவங்களாம் அவுளியான்றது நமக்கு என்ன தெரியுமா? ரெண்டாவது, நம்ம ஏங்க இவங்கள்ட்ட போய் நிற்கணும்? தனது அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? அல்லாஹ்வுக்கு பாஷை தெரியாதா? நீங்கள் புதுவையில் எடுத்து துவா கேட்குறீங்க, யா அல்லாஹ் எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறீங்க. அல்லாஹ் அங்கேருந்து பார்க்குறேன், அரசியல் இருந்து எவனோ ஒருத்தன் புதுவையிலேருந்து கேட்குறான், பாஷை புரியலையப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெத்தரந்தில் அவுளியாவை கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் மொழிபெயர்த்து சொல்லுவேன்னு கேட்பானா? நம்ம சொல்லாட்டியுமே அல்லாஹ்வுக்கு தெரியுமே. குலின் துஃபு மாஃபி சுதூரிக்கும் அவ் துபுது யாலமுல்லா, நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னாலும் உங்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்தாலும் அல்லாஹ் அதை அறியக்கூடியவன். என்ன சொல்ல வர்றாங்க? அப்துல் காதர் ஜீலானிக்கு தமிழ் தெரியுது. இப்ப எங்க இருக்கார் அவரு? அவரு பகதாதுங்கிறாங்க, அவருக்கு தமிழ் தெரியாது. இங்க இருந்து கொண்டு மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியே என்று அழைக்கிறாங்களே, என்ன விளங்குறாங்க?
எப்படி இங்கிருந்து அழைத்தால் அல்லாஹ் கேட்கிறான் அரிசியில் இருந்து கொண்டு. அல்லாஹ் கேட்கிறானா? அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், யாரெல்லாம் நான் கூப்பிடுறேன் அல்லாஹ்வுக்கு கேட்கும். அதே போல இங்கிருந்து கொண்டு யா முஹீத்தீன் என்று அழைத்தால் பகதாதில் இருக்கக்கூடிய செத்து போன அந்த முஹீத்தீனுக்கு கேட்கும் என்று நம்பினா இதுதான் ஷிர்க்குங்கிறோம். இங்கே நான் சொல்றது நீங்க கேட்டுருவீங்க, இது ஷிர்க்கு இல்லை, இது நம்பிக்கை அப்படி வராது. அல்லாஹ் எப்படி எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பானோ அதே போல முஹீத்தீனும் எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார். கேட்கக்கூடிய ஆற்றலே அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவருக்கும் இருக்கு என்று நம்பினால் அதுதான் இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கை. அவருக்கு வாழும் போதே தமிழ் தெரியாது, செத்ததுக்கு பிறகு எப்படிங்க அவருக்கு தமிழ் தெரியும்? நிறைய பார்க்கிறோம், மக்களுக்கு புரியாமல் இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அஜரத்தை பார்த்த உடனே அந்த தலப்பாவையும் ஜுப்பாவையும் பார்த்து விழுந்துடுறாங்க. அவர் சொல்வதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. அரபியில் 2 வார்த்தையை சொன்ன உடனே மயங்கிடுறாங்க. சுபான மௌலுதுன்னு ஓதியாச்சுன்னா கவுந்துடுறாங்க. முஹீத்தீன் மௌலுதுன்னு என்ன ஓதியாச்சுன்னா ஓகேங்கிறாங்க. இதை இஸ்லாமிய மார்க்கம் முதல்ல உடைக்குது. அரபி மொழிக்கென்று ஏதாவது உயர்வு இருக்கிறதா? ஒரு மொழிக்கு என்று ஒரு உயர்வு இருக்காங்க இல்லையே. இஸ்லாமிய மார்க்கம் அரபி மொழியை உயர்வுன்னு சொல்லுதா? இன்னா அன்சல்லாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன். நபியே, நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே நாம் குர்ஆனை அரபியில் தந்தோம், வேற ஒரு நோக்கமும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அரபு மொழியை தவிர வேறு பாஷை தெரியாது. எனவேதான் அரபு மொழியில் குர்ஆன் வந்தது. அரபு மொழிக்கென்று எந்த உயர்வும் இல்லை. இவங்க நினைக்கிறாங்க சொர்க்கத்து பாசமா அரபி. யார் சொன்னா? இவங்களுக்கு என்ன, அரபியை பார்த்தா கவுந்துடுறது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். ஹெய்மாருன் 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 ஹெய்மார் மௌலுது மாதிரி இருக்கா? சில பெண்கள் அதை கேட்டு முக்காடத்துக்கு தலையில போட்டாலும் போட்டிருப்பாங்க. ஹின்சீருன் 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 ஹின்சீர் ஜாமூசுன் 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 ஜாமூஸ். பெரிய அஜர்த்து போல இருக்கு. நிறைய புதுசு புதுசாக மௌலு வர நினச்சிருப்பாங்க. ஹிமார்னா கழுத, ஹின்சீர்னா பன்றி, ஜாமூஸ்னா எரும மாடு. இதை தமிழ் சொன்னா கழுதை கழுதை, அப்பா கழுதையை போய் அப்பா அப்படி கூப்பிடுறேன்னு கேட்டுருவாங்க. ஆனால் என்ன, அரபியில் சொல்லும் போது அது அவங்கள மயக்குது. இதெல்லாம் ஒழிக்கணுங்க. இஸ்லாம் இதெல்லாம் உடச்சு நொறுக்குகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது பகுத்தறிவு மார்க்கம், சிந்திக்க சொல்லக்கூடிய மார்க்கம், முன்னோர்களை சொல்லி வழிகெடுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இன்னைக்கு மௌலித ஓதுறவங்க, தர்காவை ஆதரிக்கிறவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? எங்கள் முன்னோர்கள் செஞ்சார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பிரச்சாரம் பண்ணும்போது, உத்துருக்கு மா யகூலு ஆபாவுக்கும், மக்களே உங்கள் முன்னோருடைய பேச்சுக்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். முன்னோர் பேச்சு பேசாதீங்க, சத்தியத்தை நீங்க விளங்கணும். அதுக்கு தடையாக இருப்பது எது? முன்னோர்கள் மீது உள்ள பக்தி. அத்தா சொன்னாரு, நன்னா சொன்னாரு, நன்னி சொன்னாங்க, ராதா சொன்னாங்க, அத்தம்மா சொன்னாங்க, அதை உள்ளத்திலே வைத்தால் அந்த உள்ளத்துக்குள்ளே சத்தியம் போகாது. சத்தியம் உள்ளக்குள்ள போறதாக இருந்தால் முன்னோர்கள் பக்தியை கலட்டி வச்சிட்டு குர்ஆனை விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை புரிய வேண்டும். நம்முடைய ஜமாத் அப்படிப்பட்ட பணிகளைத்தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இன்று சில பேர் இந்த பிரச்சாரத்தை எதிர்ப்பதற்கு பல கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியவில்லை. அவங்களால சில விஷயத்தை செய்ய முடியல. அவர்களுக்கு திராணி இல்லை, அவர்களுக்கு சொல்வதற்கு வக்கு இல்லை, வகை இல்லை. ஒரு கூட்டம் போறாங்க, போய் தொழுகைக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாங்கத்தா, பள்ளிவாசல்ல கஸ்துக்கு வாங்கத்தா அழைக்கிறாங்களா, ஜில்லாவுக்கு வாங்கத்தா வருதா? ஒரு ஜமாத்து வருதா? அந்த ஜமாத்துக்கு தர்காக்கு போறது தப்புன்னு தெரியாதா? தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க, தனியாக கூப்பிட்டு கேளுங்க, தர்காக்கு போறது தப்பா? தப்பு தாத்தா, ஆனால் சொல்ல முடியும், சொன்ன ஒற்றுமை போயிடும் தான் பாரு. மௌலுது ஓதுறது தப்பான்னு கேளுங்க, தப்பு தான். அப்புறம் ஏன் சொல்ல மாட்டாங்க? கஸ்துக்கு வா கஸ்துக்கு வான்னு இருக்கிறாங்களே, அந்த கஸ்துல வச்சாவது தர்கா வழிபாடு கூடாது, தரிக்கா வழிபாடு கூடாது, மௌலுது கூடாது, தாயத்தை அணியக்கூடாது சொல்லலாம். சொன்னாங்களா? தொழுவைக்கு வானா ஒருத்தர் முஸ்லிக்காக இருந்து தொழுதா பயனில்லையே. முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல அவர் ஏகத்துவத்தை ஏற்க வைக்கணும். அல்லாஹ் சொன்ன திருமறை குர்ஆன்ல, இன் துஸ்ரிக்கும் இல்லா லா யஹ்பத்தன்ன அமலுக்க, நபியே
நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் உன்னுடைய எல்லா நல்லறங்களும் அழிந்துவிடும். ஒருத்தர் தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், ஜகாத்து கொடுக்கிறார், ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கிறார், எல்லாம் பண்றார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், எல்லா நல்லறங்களும் போச்சு. இணை வைத்து விட்டால் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். இன்னல்லாஹு லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. தனக்கு இணை கற்பிக்கின்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஏனைய பாவங்களை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். மற்ற பாவங்களை கூட அல்லாஹ் நாடின மன்னிப்பு கிடைக்கும். எங்கே இணை வைத்தல் வருகிறதோ அங்கு மன்னிப்பே இல்லை. அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த கூட்டம் தொழுகைக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய கூட்டம் தர்கா தப்புன்னு பேசுறீங்களா? சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது நன்மை பண்ணி இருக்கிறீங்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக எத்தனை பிரச்சாரங்களை செய்கின்றோம், மார்க்க பணிகளை, சமுதாய பணிகளை களத்தில் இறங்கி செய்கிறோம். கொரோனா காலகட்டத்திலே உங்களை பற்றி அவதூறு பரப்பினார்களே, நீங்க தான் டெல்லியில இருந்து கொண்டு வந்து கொரோனாவை பரப்புனீங்கன்னு ஒரு அவதூறு சொன்னானே, அந்த நேரத்திலேயாவது ஒரு மீடியாவிலே தோன்றி ஒரு பத்திரிகைக்காரனை கூப்பிட்டு இப்படி சொல்லுவது அவதூறு என்று பத்திரிகை பேட்டியாவது நீங்க கொடுத்தீங்களா? சொல்லப்படுற அவதூறு உங்களை பற்றி அவதூறு, அதை பற்றி பேசுவதற்கு கூட இவர்களுக்கு வக்கு கிடையாது. சமுதாயத்திற்கு என்று ஒரு நன்மையும் செய்வது கிடையாது. நாங்கள் அப்படி அல்ல. சமுதாயத்துக்கு என்ன தேவை? கல்வி விழிப்புணர்வு தேவை, கொடுக்கிறோம். விபத்துக்கள் நடக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரத்த தானம் தேவை, எங்கள் ஜமாத்தில் இருந்து அதுக்கு ஒரு டீமே வச்சிருக்கிறோம். மருத்துவ அணி, போன் வரும், உடனடியாக அனுப்பி ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றக்கூடிய பணியை நாங்கள் செய்கிறோம். எங்க பள்ளிவாசல் இமாமுக்கு கால் வரும், அதான் அங்கே அந்த ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்ல ஒரு பெட்டு தேவைப்படுது, ரத்தம் தேவைப்படுது, வாங்கன்னு கூப்பிடுறாங்களே. மற்ற பள்ளிவாசல் அஜர்த்துமார்களுக்கு போகுதா? போவோம். என்ன போவோம்? அஜர்த்து கத்த ஓதணும், வீட்டுக்கு வாங்க, ரத்தம் வேணும் தாங்கன்ற போன் அங்கே போகாது. அது எங்கடா வரும்? டிஎன்டிஜாவுக்கு தான் வரும். அங்கே போகிற போன் என்ன? கத்த ஓதணும், வீட்டுக்கு வாங்க. இப்போ எப்படிப்பட்ட சமுதாயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். இவங்க என்ன இப்போ குறுக்க மறுக்க வேற வர்றாங்க. அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ள வேண்டும். இது வியாக்கியானங்கள் வேறு. ஏங்க தீமையை தடுக்க மாட்டீங்கன்னு கேட்டால், தீமையெல்லாம் தடுக்கக்கூடாது. அதாவது அதுக்கு ஒரு உதாரணம். என்ன உதாரணம்? ஒரு ரூம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 300 வருஷமா அந்த உதாரணத்தை சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரூம் இருக்கு, இந்த ரூமுக்குள்ள இருட்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மெழுகுபத்தியை பிடிச்சிக்கிட்டு ரூமுக்குள்ள போறோம், இருட்டு போயிடும். இருட்டை நீக்க வேண்டும் என்ற ஒன்று தேவை கிடையாது. மெழுகுபத்தியை பற்ற வச்சிங்கனால இருட்டு போயிடும். அப்ப நன்மையை ஏவுனாலேயே தீமை போய்விடும். அப்ப அல்லாஹ் எதுக்குங்க அத்தனை இடத்துல நன்மை ஏவு தீமையை தடுங்கன்னு சொல்றான்? எத்தனை வசனங்கள், நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள். ஏன் சொல்றான் அல்லாஹ்? இவங்க ஏன் தெரியுமா தீமையை தடுக்கிறது இல்லை? நன்மையை ஏவினால் பாதிப்பு வராது. தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம், அவன் வரம்டா வரும், வராட்டி போயிடுவான். தீமையை தடுத்தீங்கன்னு சண்டைக்கு வருவான். தர்காவுக்கு போகாதுன்னு சொன்னா பிரச்சனை வரும். ஒருத்தர் சாராய கடை வச்சிருக்கிறான், துறக்காதான சண்டைக்கு வருவான். அப்ப இவர்கள் அதுக்கு தயார் இல்லை. எந்த விதத்திலும் துனியாவிலே பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு தத்துவத்தை, சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க. இது மார்க்கம் சொன்ன விஷயம் அல்ல. ஷுஐப் நபி அவர்கள் என்ன பண்றாங்க? போறாங்க. அந்த சமுதாய மக்கள் அளவை நிறுவையில மோசடி பண்ண சமுதாயம். அவன் வாங்கும் போது நிறைய நிறுத்து வாங்குவான், மக்களுக்கு கொடுக்கும் போது எடையை குறைச்சு கொடுப்பான். ஷுஐப் நபி வந்தாங்க. அவுஃபுல் கைலவல் மீசான், அளவைகளையும் நிறுவைகளையும் சரியாக நிறுத்து கொடுங்கள் சொன்னாங்களா? இப்போ ஏன் அவங்க தடுத்தாங்க? இந்த விளக்கையும் உங்க விளக்கையும் அவங்களுக்கு தெரியல. பாருங்கள், இதெல்லாம் ஒரு கூட்டம் இப்படி கொண்டு போகுது. இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரையிலே குர்ஆனில் இருந்து ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம். எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு காசு கிடையாது. அங்கிருந்து வர்றோம், இங்கிருந்து பயான் பண்ணிட்டு போகிறோம். இங்கே காசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. வேற வேற ஜமாத்துக்கள் இருக்கிறது. ஒரு பேச்சாளர் வர்றாருன்னு சொன்னால் 20,000, 30,000, 50,000 அது பேச்சாளருக்கு தக்கவாறு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வை சாட்சியாக்கி சொல்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை பேசுவதற்கு என்று எந்த சார்ஜும் இல்லை. இந்த மீட்டிங் போடுறாங்களே, அவங்களுக்கு எதுக்கு இன்னைக்கு போடணும் என்ன அவசியம்?
இவ்வளவு செலவு இருக்கிறது. ஏன் இன்னைக்கு அவங்க வீட்டை படுத்து தூங்க முடியாதா? எதற்காக செய்கிறோம்? இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும். ஏன்னா நாமே ஒரு நேரத்தில் இப்படித்தான் இருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையை நம்ம வீண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அசத்தியத்தில் இருந்து அவர்களை தூக்கிட்டு வந்து சத்தியத்தின் பக்கம் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டுமாயின் மற்றவங்க சொன்னது, ஜமாத்து சொன்னது, அஜரத்து சொன்னது, முன்னோர்கள் சொன்னது எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் என்ன சொன்னான், திருமறை குர்ஆனிலே என்ன இருக்கிறது, நமக்கு வழிகாட்ட வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை மார்க்கமாக போதித்தார்கள் என்பதை பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். நாங்கள் இதுவரை பேசிய விஷயங்களை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து எது உங்களுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த வழியை நோக்கி நீங்கள் வர வேண்டும். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.